திருவிழாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயம் இருந்தது. பயம்னா என்ன, நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்களா பயம், ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அந்த விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஒரு பேங்க் போகிறேன் விஷயம் தெரியலன்னா ஒரு பயம் இருக்கலாம், இல்லை நான் யாரையாவது திட்டிட்டேன் அப்படின்னா அவங்கள ஃபேஸ் பண்ண பயம் இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத பயம். ஸோ கொஞ்சம் அப்புறமா யோசனை பண்ணப்போ மரண பயம் அப்படின்னு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ யாராவது இறந்துருவாங்களோ, நான் இறந்துருவேனோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது தப்பு நடந்துருமோ, அடுத்து நம்ம என்ன பண்ணுற தப்புக்கு அடுத்த ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இந்த ஜென்மத்தை நான் பண்ணிட்டு தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்க முருகா, இதெல்லாம் நினச்சி ஒரே பயம், ஒரே பயங்கரமாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளங்கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப படப்படன்னு வந்துடும், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கடைசி நிமிஷங்களில் இருக்கிற மாதிரியான நிமிஷங்களெல்லாம் நிறைய தாண்டிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு பயப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒருத்தவங்க தைரியம் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம்னா இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுதிக்கலான்னு கூட சொல்லலாம், இல்லை பணம் பழுதாக சம்பாதிச்சிக்கலான்னு சொல்லலாம். மரணமாக இருந்தால் நீ இது மாதிரிலாம் பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லலாம். அடுத்த ஜென்மத்தில் என்ன நடக்கும், நான் அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மத்திலே நான் ஃபீல் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆறுதல் யாரால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நான் பயந்ததில் அதிகமாக பயந்தது அதுதான். ஸோ இந்த பயம்லாம் எனக்கு எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னா, என்னை தனிமைப்படுத்துச்சு, என்னை வந்து ரொம்ப மன உளைச்சல் தான் ஆக்குச்சே தவிர இதுக்கு ரிலீஃபே கிடையாது, இதுக்கு முடிவே கிடையாது. நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு முடிவு கிடையாது. இந்த பயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஓவர் திங்கிங், அதீத சிந்தனை. கடைசி நிமிஷம் என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு, முந்தா நேற்று என்ன நடந்துச்சு, போன வருஷம் என்ன நடந்துச்சு, அதை பற்றின யோசனை, நாளைக்கு என்ன நடக்கும், நாளானைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும்ன்றது யோசனை. அதீத சிந்தனையால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதை நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இந்த நிமிஷம் மட்டுமே ஓகே அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ முடியும். இதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அதுக்கு யோகா தியானம்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்லேருந்து நான் என்ன வெளியில் கொண்டு வந்துட்டதில் வேல்மாறன் திருஞான சம்பந்தருடைய கோளறுப்பதிகள் அதை நிறைய நீங்கள் படிங்க, இல்லை படிக்கிற இந்த வீடியோவில் போட்டுட்டு கேளுங்க. அப்புறம் குலதெய்வத்தை மனசால் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பட் பயிற்சி அப்படின்றது தியானம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதீத சிந்தனை நம்மளுடைய மன உளைச்சலை தவிர வேறு எதையும் செய்யாது. நம்ம மனசை உழைக்க வச்சு நம்ம வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுக்கிறத தவிர வேறு எதுவும் செய்யாது. இது என்னுடைய அனுபவம்.